அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு. முருகப்பெருமானுடைய பக்தர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். அவரிடம் நம்ம எந்த கோரிக்கையை முன் வச்சு நம்ம அன்பான ஒரு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே அதை அவர் நிறைவேற்றி தந்துடுவார். அதாவது இந்த இடத்துல அன்புங்கிறது நம்பிக்கையை குறிக்குது. நான் இது மட்டும் வச்சாலே, இதை மட்டும் செஞ்சாலே முருகன் எனக்கு நடத்தி தந்துடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே மூலதனம். நான் பிரம்மாண்டமாக பூஜை பண்ணேன், ஏகப்பட்ட பிரசாதம் செஞ்சு வச்சேன், தினந்தோறும் அர்ச்சனை பண்ணேன் அப்படிங்கிறத காட்டிலும் உள்ளன்போட உங்களுடைய வேலைக்கு நடுவில் ஒரு நிமிஷம் ஒதுக்கி ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருந்தீங்கனாலும் சரி, இல்லை மனதுக்குள்ளார முருகான்னு சொன்னீங்கனாலும் சரி, அவருடைய மனம் கொழுந்து உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி தந்துடுவார் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தைப்பூசமானது நேற்று தான் நிறைவடைஞ்சிருந்தது. இப்போது நிறைய சகோதர சகோதரிகள் 48 நாட்கள் விரதம் இருந்திருப்பீங்க, 21 நாட்கள் விரதம் இருந்திருப்பீங்க, அதே போல் 6 நாள் விரதம், 1 நாள் விரதம் அப்படின்ட்டு கண்டிப்பாக விரதம் இருந்திருப்பீங்க. விரதம் இருக்க முடியாதவங்க கூட நம்ம சேனல்லையே கூட இந்த மாதிரி விளக்கேற்றுங்க, தினம் காலையில் இந்த மந்திரத்தை மட்டுமாவது சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரியாவது நீங்கள் நிச்சயம் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்குது, அது நிறைவேறணுங்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க இல்லையா. இப்போ அந்த கோரிக்கையானது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில அறிகுறிகள் நான் சொல்கிறேன். அதில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக உங்களுடைய விருப்பம் அப்படிங்கிறது நிறைவேறியே தீரும்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் விரதம் இருந்த இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசைவம் தொடர்பான எந்த ஒரு நினப்பும் இருக்காது. இப்போது நம்ம சாதாரணமான நாளில் நம்ம அதை விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவாக கூட இருந்திருக்கோம். ஆனால் இந்த விரதம் இருக்கக்கூடிய நாளில் அதை பற்றின ஒரு எண்ணமே நமக்கு இருக்காது. இப்போ நாம் விரதம் இருக்கோம், குழந்தைங்களுக்கும் கணவருக்கும் சமைச்சு கொடுக்கும்போது கூட அந்த ஒரு சுவையினுடைய அந்த ஈர்ப்பு இருக்கும் இல்லையா, டெம்டிங்னு சொல்லும் இல்லையா, அது கூட நமக்கு இருந்திருக்காது. மனது அந்த அளவுக்கு சமநிலை அடைஞ்சிருக்கும், ஒரு உறுதி நம்ம மனசில் இருந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எந்த ஒரு டயர்ட்னஸ் இருந்திருக்காது, ஒரு சலிப்பான ஒரு நிலை ஏற்பட்டிருக்காது. தினமுமே புதுசாக பூத்த ஒரு மலர் மாதிரி நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அதுவும் முருகப்பெருமானுக்காக நீங்கள் ஒரு பூஜை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம். நம்ம குழந்தைக்கு நம்ம ஏதாவது ஒரு உணவு செஞ்சு ஊட்டி விடும்போது வரக்கூடிய சந்தோஷம் நம்ம முருகப்பெருமானுக்கு படையலிடும் போதும் தீபம் போடும்போதும் நமக்கு மனசுக்குள்ளே இருக்கும். அதாவது அவர் நம்ம ஒரு தெய்வமாக பார்க்காம நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக, அதாவது நம்முடைய தந்தையா, அண்ணனா, தம்பியா, நம்மளுடைய மகனா, இந்த மாதிரிலாம் பார்க்குற மாதிரி ஒரு எண்ணம் நம்ம மனசில் இருந்திருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். உறவினர்கள் மூலமாகவோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நமக்கு வந்திருக்கும். அப்போ நம்ம மனசு உடையாமல் விரதத்தை கண்டினியூ பண்ணியிருப்போம், அதாவது தொடர்ந்து இருந்திருப்போம். நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு, நாம் ஏன் விரதம் இருக்கணும், நம்ம கூட முருகன் இல்லை, நம்மளுக்கு பிரச்சனை தான் அதிகமாக வருது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு துளி கூட மனசுக்குள்ளார தோணாமல் நம்ம அப்படியே விரதத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருப்போம். அடுத்து இந்த விரத நாட்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் போகக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய இடம், இதில் எல்லாம் முருகப்பெருமானுடைய படத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம். அதே போல் வேலை பார்த்துருக்கலாம், மயிலை பார்த்துருக்கலாம், யாம் இருக்க பயம் ஏன் அப்படிங்கிற முருகப்பெருமானுடைய அந்த வாசகத்தை பார்த்துருக்கலாம். ஏதோ ஒரு கேள்வி, ஒரு பிரச்சனை மனசுக்குள்ளே எழும்போது அந்த கேள்விக்கான பதிலை, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை நம்மக்கிட்ட சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய பெயர் கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே போல் அந்த சமயங்களில் நமக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படிங்கும்போது அந்த உதவி செய்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய பெயர் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா நமக்கு தானாக உதவுவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட பேர் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய ஏதாவது ஒரு பெயர் தான் அவங்களுக்கு இருந்திருக்கும். மேலும் நீங்கள் ஏதாவது ஒரு சந்தேகத்தில் ஒரு கேள்வி மனசுக்குள்ளே எழுப்புறீங்கும்போது அங்கே மயில் அகவுற சத்தமோ அல்லது சேவல் கூவக்கூடிய சத்தமோ கேட்டிருப்பதற்கு
வாய்ப்பு அதிகம். அதே போல் உங்கள் வீட்டுக்கு மயில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல் சேவல் வந்து அந்த இறகு போட்டுட்டு போகிறதுக்கு, அடிக்கடி வந்து இந்த சேவல் கூவுற சத்தம் உங்களுக்கு கேட்டிருக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். இந்த 48 நாட்களில் ஏதாவது ஒரு முருகப்பெருமான் கோவிலிருந்து உங்களுக்கு வந்து யாராவது பிரசாதம் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம், அல்லது முருகப்பெருமானுடைய வேலோ படமோ விக்கிரகமோ அன்பளிப்பாக வந்து கொடுத்துருக்கலாம். அதாவது நான் கோவிலுக்கு போனேன், உங்களுக்கு முருகன் பிடிக்கும்னு என் மனசுக்குள்ளே தோணுச்சு, அதனால் உங்களுக்கு இந்த ஒரு படத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், இந்த வேலை வந்து நான் வாங்கிட்டு கொடுத்தேன் அப்படின்னு யாராவது ஒருத்தங்க வந்து உங்களுக்கு அன்பளிப்பாக வந்து இது கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த 48 நாட்களும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் ஒரு இனம் புரியாத ஒரு தெய்வீக நறுமணம் வந்து இருக்கும். நம்ம பெருசாக வந்து வாசனை பொருட்களால் நம்ம பூஜை ரூம் அலங்காரம் செய்யலை அப்படின்னாலும் முருகப்பெருமானுடைய அந்த வாசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விபூதியில் இருக்கும், சந்தனத்தில் இருக்கும், பன்னீரில் இருக்கும், ஜவ்வாதில் இருக்கும். இது எல்லாமே கலந்த மாதிரி ஒரு தெய்வீகமான நறுமணம் அப்படிங்கிறது நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் வந்து இருக்கும். அடுத்ததாக இந்த விரத நாட்களில் நம்ம முருகப்பெருமான் வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய கணவர் மற்றும் குழந்தைங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தானாக முன் வந்து நமக்கு உதவி இருப்பாங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி விரதம் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி அசதி இருந்தாலும் நம்ம சொல்லாமலேயே, அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் பல முறை உங்கள் கணவர்கிட்ட குழந்தைங்கக்கிட்ட இங்கே இருக்கிறது இங்கே வைங்கன்னு சொல்லியிருந்தால் கூட அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த முறை பார்த்துருந்திங்கன்னா அவங்கள தானாக வந்து உங்களுக்கு பூஜைக்கான பொருட்கள் வந்து வாங்கிட்டு வந்து தரது, கூடவே இந்த விளக்கு சுத்தம் பண்ணுறது, ஏதாவது ஒன்று சம்திங் அவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கும். அவங்க வந்து இறை நம்பிக்கை இல்லாதவங்களாக இருந்தாலும் கூட இந்த நாட்களில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செஞ்சுருப்பாங்க. அடுத்ததாக இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு குழந்தை, அதாவது உங்களுக்கு பக்கத்து வீட்டு குழந்தையாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அவங்க உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு தயங்கியிருக்கலாம், நீங்கள் எடுத்த கூட வராமல் அழுதுருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தை கூட நீங்கள் கூப்பிடாமலேயே உங்கள் வீட்டுக்கு வர்றது, நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த பொருட்கள், அதாவது ஒரு பிரசாதமே வச்சுருக்கிறீங்கும் போது அதை மனமும் வந்து ஏற்றுக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு நடந்திருக்கும். ஏன்னா குழந்தை ரூபமாக தான் முருகப்பெருமான் அடிக்கடி வந்து காட்சி தருவார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி புதுசாக இப்போ நீங்கள் பஸ்லேயே போகிறீங்க, ஒரு 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 விசேஷத்துக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற குழந்தை யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது, ஆனால் அது உங்களை பார்த்து சிரிக்கும், உங்களை தூக்க சொல்லும், இது மாதிரி ஏதாவது ஒன்று வந்து ஏற்பட்டிருக்கும். அதை பார்க்கும்போதில் உங்களுக்கு முருகப்பெருமான் குழந்தைய நம்ம படத்துலலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தோற்றம் வந்து நமக்கு தோணியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுடைய இந்த விரத நாட்களில் நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தங்க வராங்க, அதாவது அவங்க புது விருந்தினராகவும் இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி வந்தவங்களாகவும் இருக்கலாம். நம்ம பூஜை செய்யக்கூடிய நாளில், அதாவது ஒரு சஷ்டி, அதே போல் செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, இந்த மாதிரி தைப்பூச நாளில் இந்த மாதிரி நம்ம பூஜை செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு இல்லை யாரோ ஒருத்தங்க சம்திங் வந்துட்டு வராங்க, தெரிஞ்சவங்க தெரியவங்க யாரோ ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படிங்கும்போது அவங்க பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய பெயர் கொண்டவங்களாக வந்து இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுடைய முகத்தில் ஒரு தேஜஸ் வந்து இருக்கும். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த முகமாக இருந்தாலும் அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கும்போது ஒரு புது விதமான ஒரு பொலிவோடு இருப்பாங்க. அவங்க வேறு யாருமே கிடையாது, நம்மளுடைய பூஜையை ஏற்றுக்கிறதுக்காக முருகப்பெருமானே தான் அவங்களுடைய உருவம் எடுத்து வந்திருப்பாங்க. அதே போல் பூஜை செய்யும்போது சேவல் கூவுற சத்தம், மயில் அகவுதல் சத்தம், அதே போல் பள்ளி சப்தமிடுதல், இதெல்லாம் வந்து ஏற்பட்டிருக்கும். அடுத்து நீங்கள் கோரிக்கையை முன் வைக்கும்போது முருகப்பெருமான் படத்தில் வச்சுருக்கக்கூடிய அந்த பூக்கள் பார்த்திங்கன்னா கீழே விழுந்திருக்கும். ஏதோ ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி இருக்கும். அதாவது இந்த 48 நாளும் நீங்கள் ஒரு உறுதியோடு வந்துட்டு அந்த விரதத்தை வந்து கடைப்பிடிச்சிருப்பீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உண்டாகிருக்கும், ஒரு நம்பிக்கை வந்து உண்டாகியிருக்குங்க. அதுவும் இந்த விரதத்தை நிறைவு செஞ்ச பிறகு, அதாவது நேற்று நீங்கள் பிரசாதமெல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சு உணவை எடுத்துக்கிட்ட பிறகு நீங்கள் ஒரு பெரிய சாதனை பண்ணின மாதிரி வந்துட்டு உணர்வீங்க. உங்கள் முகத்தை நீங்கள் கண்ணாடியில் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு தேஜஸ் இருக்கும், அவ்வளோ ஒரு பொலிவு இருக்கும், ஒட்டுமொத்த சக்தியும் நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம உணர்வோம். இப்போ நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன் இல்லையா, அப்படி சொல்ல எனக்கு அப்படியே ஒரு மாதிரி புல் அரிக்குதுங்க. அந்தளவுக்கு வந்துட்டு ஈர்ப்பாக இருக்குது. முருகப்பெருமானை பற்றி சொல்லும்போது எல்லாமே இந்த மாதிரி தான் வந்து ஏற்படும். இருந்தாலும் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்வுகள் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு எது ஏற்பட்டிருந்தாலும் சரி, இந்த விரத நாட்கள் முழுவதுமே முருகப்பெருமான் உங்கள் கூடவே தான் இருந்திருக்கிறாரு. நீங்கள் என்ன கோரிக்கைக்காக இந்த விரதத்தை மேற்கொண்டீங்களோ அதை அவர் 200% என்ன 1000% வந்து நடத்தி தருவார் அப்படின்னே சொல்லலாம்.
உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி எந்த மாதிரி அறிகுறிகள் ஏற்பட்டுருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.